வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். இது நம்முடைய நாக்கு. இந்த நாக்குல தான் நாம சுவைய உணர்றோம். இந்த நாக்குலுக்கு கீழ நம்ம எப்பொழுதுமே பற்கள தேய்க்கும் பொழுது, கீழ இந்த நாக்க மேல தூக்கி நம்ம அந்த இடம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுவோம். பற்கள் நல்லா தேய்ப்போம். அடுத்தது இந்த நாக்கையும் மேலே தூக்கி அல்லது அதே போல் மேல் பக்கம் நாக்கில் எல்லாமே நம்ம சுத்தமாக கழுவுவோம். அந்த மாதிரி ஒரு நாள் நான் பற்களை தேய்ச்சிட்ருக்கும்போது நாக்கு அப்படி மேலே தூக்கும்போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு கட்டி இருந்தது. இந்த கட்டி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கல் மாதிரி இல்லாமல், அதாவது கெட்டியாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த நடுவில் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த நான் ஏரோ போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பகுதியை ஒட்டின மாதிரி இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துச்சு. அதுவும் மேல் பக்கமாக வளராமல் உள்ளே இருந்து, அதாவது அந்த கட்டியின் மேலே நரம்பு அது எல்லாமே தெரிஞ்சுது. அந்த மாதிரி இருந்துச்சு. புதுசாக என்னடா இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி நான் நிறைய டாக்டர்ஸ்டெல்லாம் போய் கன்சல்ட் பண்ணினோம். அவங்க இதை ஆப்ரேஷன் பண்ணணும், பட் கொஞ்சம் இது ரிஸ்க்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற டாக்டர்ஸு சரின்னு, எங்கள் சொந்த ஊர் கோயம்புத்தூர். சரி, அங்கே போய் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்டெல்லாம் காமிச்சதுக்கும் சேமாக ரிப்பீட்டடாக அதே ஆன்சர் தான் வந்துச்சு. கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ரேஷன் தான், பட் இது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் பார்த்தா பல்லெல்லாம் தேய்க்கும் பொழுது அந்த கட்டி இருந்த இடமே தெரியல. கொஞ்சம் கூட அது இருந்தது அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியதில்லை, அதுவே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு, இது மாதிரி இருந்த இடத்துல அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுடைய உணவு மாற்றம் அல்லது வேறு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறனால தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா மறுபடியும் இந்த பக்கம் இருந்தது இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு மாறி இடத்துல திருப்பியும் ஒரு கட்டியை பார்த்தேன். அப்புறம் அந்த கட்டி வந்த உடனே விட்டுட்டேன். சரி, அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அதுவும் அந்த கட்டியும் மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த கட்டி இருந்த இடமே தெரியாமல் சரியாயிருச்சு. என்னது இப்படி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது தான் தெரிஞ்சது, எங்கள் அண்ணன் கதிரேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். அவங்க எப்பொழுதுமே வாய் கொப்பளிக்கிறதுக்காக ஆயில் பாக்கெட் வச்சுருப்பாங்க. அந்த பாக்கெட்டில் அடிக்கடி வாய் கொப்பளித்து அப்புறமா சுத்தம் பண்ணிக்குவாங்க. அதில் இருக்கிற எண்ணெய் ரொம்ப ஒரு பிரபலமான கம்பெனியுடைய எண்ணெய் பாக்கெட்டு. அது ₹2 ₹5 நினைக்கிறேன். அப்போ அந்த பாக்கெட்டு வந்த புதுசு நிறைய பேர் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாக்கெட் அண்ணா வச்சிட்ருக்கிறத பார்த்து எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு நானும் கொப்பளிச்சிட்டு இருந்தேன். அந்த எண்ணெயை ஊற்றி கொப்பளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ தான் எனக்கு அந்த மாதிரி கட்டி உருவாகி இருந்திருக்கு. அதாவது அதை அலர்ஜின்னு கூட சொல்லலான்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏன் நடுவில் கொஞ்ச நாள் அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சமயத்தில் தீர்ந்துருச்சு. அது தீரவும் அந்த சமயத்தில் அந்த கட்டி உருவாகலை. ஆனால் மறுபடியும் இன்னொரு சைடில் உருவாகி இருந்துச்சு. 2வது முறையும் இன்னொரு பக்கம் வர்றதுக்கான காரணம், மறுபடியும் எனக்கு அந்த பேக்கெட் எண்ணெய் கிடச்சிச்சு, எடுத்து உபயோகப்படுத்தினேன். அது எதனாலன்னு தெரியல, மறுபடியும் அதே இடத்துல கூட வந்திருக்கலாம், ஆனால் இன்னொரு இடத்துல வந்துருந்துச்சு. அதுதான் அந்த சமயத்தில் எண்ணெய்க்கு அலர்ஜி ஆகிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மாற்றம் அதில் ஏற்பட்டிருக்கு, அதுதான் காரணம். அதுக்கப்புறம் நான் அது கொப்பளிக்கிறதும் இல்லை, அதே போல் அதுக்கப்புறம் அது எனக்கு வரவும் இல்லை. அது நல்லெண்ணெய் பாக்கெட், அதுதான் நான் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அண்ணன் உபயோகப்படுத்தினாங்க, அவங்களுக்கெல்லாம் வரல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் நம்ம உடலில் ஏற்படும் பொழுது மற்றவங்களுக்கு வரலேனாலும் நமக்கு அது ஒவ்வாமையினால் கூட வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த மாதிரி யாருக்கும் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஒவ்வாமையில் கூட அந்த மாதிரி ஏற்படலாம். அதுக்காக எல்லாமே ஒவ்வாமையில் தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அதுக்கு வேண்டிய மருந்துகளையோ அல்லது என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கணும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி.